திருமணம் முடிஞ்சு சில வருஷங்கள்லயே ஒரு மிகப்பெரிய வேலைக்கு போற மனைவி, அதனால காதல் திருமணம் பண்ணிக்கிட்ட கணவரை கூட அவங்க மதிக்காம அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அப்படிதான் வாழ்றாங்க. ஒரு கடத்துல அந்த கணவர் நொந்து போய் சாமந்தா மனைவியை பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவெடுக்கிறாரு. ரெண்டாவதா ரொம்ப அழகான ஒரு மலையாள பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவெடுக்கிறாரு. இந்த முடிவை தன்னோட மனைவி கிட்ட சொல்லலான்னு வர, ஆனா அந்த வீட்டுல ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க. அதுல அந்த கணவர் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மனைவி ஒரு விஷயத்த பண்றாங்க. அதுல இருந்த அந்த கணவரால வெளியவே வர முடியல. அதுக்கப்புறம் அங்க என்ன ஆகுது, காத்திருக்கிற ட்விஸ்டுகள்லாம் என்ன அப்படின்றதுதான் இந்த கதையில ரொம்ப வித்தியாசமா சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சதி லீலாவதி அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு அண்டர்ரேட்டடான மூவிங்க. இப்போ OTT-ல தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளா இருக்கு. அதை ப்ரமோட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோவே. வாய்ப்பு இருந்தா பாருங்க. இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஃபிலிம் பை. ஆரம்பத்திலேயே நம்ம படத்துடைய ஹீரோ தன்னோட மனைவிய கார்ல ரொம்ப வேகமா இங்க கூட்டிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின் அவங்க யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுடைய வீட்டை காமிக்க, அப்பதான் நம்ம ஹீரோயின் பிறந்த புதுசுங்க. நம்ம ஹீரோயினுடைய அப்பாவையும் அம்மாவையும் காட்டுறாங்க. ஹீரோவுடைய அப்பா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கணக்கு பாக்குறவருங்க. அப்படித்தான் மனைவி அங்க சமைச்சுக்கிட்டு இருக்க சிக்கன் சமைக்கிறாங்க. கணவர் நல்லா சாப்பிடுவாருன்னு சொல்லிதான் அந்த சிக்கனை சமைக்கிறாங்க. ஆனா அதை பாக்குற கணவரோ, எவ்வளவு சிக்கனை எதுக்கு சமைக்கிற, கொஞ்சம் கம்மியா சமைக்கலாமேன்னு சொல்லிட்டோம் சிலதை அவர் எடுத்து வைக்க, இதுல அந்த மனைவிக்கும் பயங்கர கோவம் வருது. நானே உங்களுக்கு ஆசையா சிக்கன் சமைச்சா அதுல வேற கொஞ்சம் எடுத்து வைக்கிறீங்களான்னு சொல்லி அந்த சிக்கனை சமைக்காமையே கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வைக்கிறாங்க. இதுல கணவர் மனைவிக்கு இடையில பயங்கர சண்டை வெடிக்குது. சோ இந்த சண்டையை கேட்டுக்கிட்டு தான் நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல வளர்ந்துருப்பாங்க. இது சாதாரண சண்டை தாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பல விதமான சண்டைகள் அவங்க அப்பா அம்மா போட்டுப்பாங்களாம். அப்படிதான் சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் பிறந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லி ஒரு ஆசிரமத்துக்கும் அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. அங்கிட்டு தான் முதல் வாட்டி நம்ம ஹீரோவை ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. அவருமே கேக் வாங்க வந்துட்டு அந்த கேக்கை தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரியும் ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. அப்படி அவரோட ஃப்ரெண்டா அங்க ஒரு நாய்க்குட்டி இருக்கோங்க. அந்த கேக்கை நாய்க்குட்டிக்கு கொடுக்கறத பார்த்து ஹீரோயினுக்கும் ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். அதுல இருந்து ஹீரோவை ஒன் சைடா இவங்க காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே வேளையில இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாமா இருப்பாருங்க. அவரு சின்ன வயசுலயே அவர் கூட 2 பசங்களை சேர்த்துக்கிட்டு தான் மாமா பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி ஹீரோயினையும் காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. சோ இப்படி நாட்கள் போக இப்ப நம்ம ஹீரோயின் பெரிய பொண்ணாகவும் மாற, ஹீரோயின் பெருசானாலும் அவங்க மாமா கொஞ்சம் வளர முடியாம குள்ளமா தாங்க இருப்பாரு. அப்படி அவர் குள்ளமா இருக்கிறதுனாலயே அவருடைய காதலை நம்ம ஹீரோயின் நிராகரிச்சிருவாங்க. என்னதான் தான் காதலை நிராகரிச்சாலும் இன்னமும் நம்ம ஹீரோயினை தான் அவங்க மாமா காதலிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. இப்படி ஒரு வேலையில ஹீரோவை காமிக்க, ஹீரோ ஆசிரமத்துல வளர்ந்த பையங்க. ஒரு வயசு வந்ததும் இப்ப அந்த ஆசிரமத்தை விட்டும் வெளியே வராரு, வேலை பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோவை காதலிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த காதலை இப்ப ஹீரோ கிட்ட சொல்லி 2 பேருக்கும் நல்ல முறையில திருமணம் நடந்திருக்கோங்க. அப்படிதான் இந்த கதை ஆரம்பிக்குது. இப்ப இவங்க திருமணம்லாம் நடந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் லீலாவுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. அப்படி ஆல்ரெடி ஒரு படம் எடுத்து அது சூப்பர் ஹிட் ஆகி இப்போ 2ஆவதா ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த படத்தை முடிச்சிட்டு அடுத்து இன்னொரு படம் பண்றதுக்கு 1 வருஷம் அவங்க டைம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் நம்ம லீலாவுடைய கணவரான நம்ம ஹீரோ அங்க வராருங்க. ஹீரோவுடைய பேரு ராமு. தான் மனைவி கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசதான் வந்திருக்காரு. ஆனா மனைவியுமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துல ஒரு ப்ரொடியூசர் வராருங்க. அதாவது இப்ப எடுக்கிற படத்துடைய ப்ரொடியூசர் இல்ல, பழைய படத்துடைய ப்ரொடியூசர். அவர்கிட்ட நீங்க எது பேசினாலும் 5 செகண்ட் கழிச்சு தான் பதில் சொல்லுவாரு. இப்போ ஹீரோயினையும் பார்த்து, என் கம்பெனியே இங்க நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, நீங்க தான் எதனா பண்ணி உங்களோட அடுத்த படத்தை எனக்கு பண்ணி கொடுக்கணும்ன்ற மாதிரியும் கேக்குறாரு. இங்க ஹீரோயின் இப்ப அவங்க எடுத்துட்டு இருக்க படத்துக்கு கிளைமேக்ஸ் ஷூட்டை ரெடி பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதுக்காக ஒரு பிரம்மாண்டமான செட்டையும் போட சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் லீலாவுடைய அசிஸ்டன்ட் கிட்டையும் அந்த பழைய ப்ரொடியூசர் பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் லீலா இந்த படத்தை முடிச்சு 1 வருஷம் பிரேக் எடுக்க போறாங்கன்ற மாதிரி டீட்டெயில அந்த பழைய ப்ரொடியூசர் ராஜேந்திரன் கிட்டையும் அந்த அசிஸ்டன்ட் சொல்றாங்க. அவரும் ஷாக் ஆகுறாரு. ஐயோ 1 வருஷமா, அப்ப நம்ம படத்தை எப்போ வந்து பண்ணுவாங்கன்ற மாதிரி பீதி ஆகுது. இப்ப நம்ம லீலா அவங்க வீட்டுக்கு வராங்க. நல்லா தூங்கி எந்துக்கிறாங்க. எழுந்ததும் அங்க நம்ம ஹீரோவுமே அவருடைய பேக்கை பேக் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப எதுக்கு பேக் பேக் பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க போறன்ற மாதிரி லீலா கேட்க, இதுக்கு மேல எங்க இங்க இருக்கிறது, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப போறேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு.
அப்பதான் லீலாக்கு ஞாபகம் வருது, ஆமால ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்னு நேத்து கூட ஷூட்டிங்க்கு வந்தல, இப்ப சொல்லுடா என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும் போதோ அவரு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம, இந்த பூனையாலையும் எலியாலையும் ஒன்னா வாழ முடியுமா? முடியாதுல. தண்ணியும் நெருப்பும் சேருமா? சேராதுல. அது மாதிரிதான் நம்ம 2 பேரும் கணவர் மனைவியா வாழ முடியாது. நம்ம கல்யாணம் பண்ணி இப்ப 3 வருஷம் ஆகுது. முதல் 1 வருஷம் 2 பேரும் ரொம்ப சேர்ந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு வெளியே போயிட்டு ஆஹா வாழ்க்கைனா இதுதான்டா வாழ்க்கைன்ற அளவுக்கு சந்தோஷமா இருந்தோம். ஆனா 2வது வருஷமே நீ டைரக்டர் ஆயிட்ட, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம விட்டுட்டு போயிட்ட. அதுல இருந்து உன்கிட்ட பேசணும்னாலும் உன்கிட்ட வரணும்னா கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வர வேண்டியதா ஆயிடுச்சு. எப்ப முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தாலும் நீ நேரம் கொடுக்கறதே இல்ல, அதனால எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அத ஹீரோயின் லீலாவால நம்ப முடியல. ஜோக் தானே பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, நானா ஜோக் பண்றேன், நீயே யோசிச்சு பாரு, உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான்ல, உனக்கு நான் எப்ப கால் பண்ணாலும் அவன் தான் போன் எடுக்கிறான். ஷூட்டிங் ஸ்பாட்ல உன்னை மீட் பண்ணலான்னு வந்தா கூட அவன் தான் என் கூட வந்து பேசுறான். உன்னை அவன் பார்க்க விடுறதே இல்ல. எனக்கு சாப்பாடு வேணுமா பீஸா வேணுமான்னு அவன் தான் கேட்கறானே தவிர நீ கூட கேட்கறது இல்ல. இதனாலேயே நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ்ல கூல்ட்ரிங்க்ஸை ஊத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். தனிமையில நிறைய நானே பேசிக்கிறேன். இதனாலேயே சைக்காட்டிஸ்ட் எல்லாம் நான் போய் மீட் பண்ணி நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இப்ப எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்பதான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் என்னன்னா, உன்னை நான் விவாகரத்து பண்றதுதான் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினோ கோவப்பட்டு அப்ப யார் அவ அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என்ன விவாகரத்து பண்ணிட்டு யார் கூட வாழ போறன்ற மாதிரி கேட்க, அங்கதான் ஹீரோவுமே மொழிய மாத்தி, நான் சைக்காட்டிஸ்ட மீட் பண்ணேன்னு போனேன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற ஒரு நர்ஸை தான் நான் இப்போ காதலிக்கிறேன், அந்த பொண்ணோட தான் வாழ போறேன்ற மாதிரியும் சொல்றாரு. லீலாக்கும் பயங்கர கோவம் வருது. காதலிச்சதுதான் காதலிச்ச, டாக்டரை காதலிக்கலால, நர்ஸை தான் காதலிக்கணுமா? என்னை விட அந்த நர்ஸை உன்னை என்ன பண்ணிட்டான்ற மாதிரி கேட்க, நான் சோகமா இருக்கிற டைம்ல அவதான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா, என்ன சாப்பிட்டியா தூங்குனியான்ற மாதிரி ரொம்ப கவனிச்சுக்கிட்டா. அதுவும் அந்த பொண்ணு ஒரு மலையாளி, பாக்குறதுக்கு உன்னை விட அழகாவும் இருக்கா, என் கூட நேரத்தையும் செலவிடுறா. இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? அதுதான் ஒரு அழகான வாழ்க்கை. எனக்கு அந்த வாழ்க்கை தான் வேணும். அதனால எனக்கு விவாகரத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் மறுபடியும் பேக்கை பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்க காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குதுங்க. அது அந்த வக்கீலா தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, உடனே அங்க இருக்கிற ஒரு பொருளை எடுத்து ஹீரோ மேலேயே நம்ம ஹீரோயின் அடிக்கிறாங்க. அதுல ஹீரோ அப்படியே மயங்கி விழ, இப்ப அந்த கதவையும் திறந்து யாருன்னு பார்த்தா அங்க அந்த வக்கீல் தாங்க வந்து நிக்கிறாரு. என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ராம் சார் தான் வீட்டுக்கு வர சொன்னாரு, டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், 2 பேரும் கையெழுத்து போட்டீங்கன்னா என்னோட வேலை முடிஞ்சதுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ராம் சார் வீட்ல இல்ல, வெளியே போயிருக்காரு. எதுனாலும் அவர் வந்தவுடனே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டோம். இங்க லீலாவும் கதவை மூடுறாங்க. ஆனாலுமே இந்த வக்கீலுக்கு சந்தேகம் அதிகரிக்குது. ராம் சாருடைய வண்டி வீட்டுல இருக்கு, வெளியே போனா போன் பண்ணி சொல்லிருப்பாரு. இது எதையுமே சொல்லாம எப்படி வெளியே போயிருப்பாரு? கண்டிப்பா அவர் வீட்டுல தான் இருக்கணும். மேடம் ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அவர் உணர்றாரு. அதனால அந்த வீட்டை விட்டு கிளம்பாம வெளியே இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. இங்க நம்ம லீலா தன்னோட கணவரை அப்படியே ஒரு சேர்ல கட்டி வைக்கிறாங்க. இப்போ தான் கணவர் காதலிக்கிற அந்த பொண்ணை பத்தியும் கேக்குறாங்க. அந்த பொண்ணுடைய பேரு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, அவ பேரு நிக்கோ அப்படின்னு அந்த பொண்ணை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அவ பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அங்க காலிங் பெல் சவுண்ட் கேக்குதுங்க. அது கண்டிப்பா நிக்கோவா தான் இருக்கணும்ன்ற மாதிரியும் ஹீரோ சொல்றாரு. உடனே ஹீரோ வாயில ஒரு செல்லோ டேப்பை ஒட்டிட்டு இங்க மறுபடியும் நம்ம லீலா கதவை திறந்து பாக்குறாங்க. அங்க நம்ம நிக்கோ வந்து நிக்கிறாங்க. அவங்க பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினுக்கே நம்ம நிக்கோவை காதலிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருதுங்க. ஹாய், உங்க பேரு தான் நிக்கோவா? உங்களை தான் என் கணவர் காதலிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நிக்கோவே ஷாக் ஆகுறாங்க. என்னங்க எவ்வளவு ஓப்பன் மைண்டடோட பேசுறீங்க பழகுறீங்க, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, ராம் உள்ளதான் இருக்காரான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல, ராம் வெளியே போயிருக்காரு, ஏதோ வேலையான்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப அந்த நிக்கோவையும் நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க வீட்டுக்கு பின்னாடி கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு சேர்ல உட்கார வச்சோம். பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் ஒரு தொலைவுல இருந்து அந்த வக்கீல் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்க, இப்ப நம்ம ஹீரோ ராமுக்குமே இந்த நிக்கோ கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ போன் எடுத்த பாடு இல்ல. அப்ப என் கணவர் வீட்டுக்கு வந்தாருன்னா உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். அவர் வந்ததும் நம்ம இந்த டைவர்ஸ் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிடலாம். அது வரைக்கும் நீங்க கூலா உங்களோட வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நிக்கோவையும் நம்ம ஹீரோயின் நல்லபடியா பேசி அனுப்பி வைக்க, அங்க நிக்கோவும் பரவாயில்ல இந்த பொண்ணு நல்லா புரிஞ்சுக்கிறான்ற ஒரு சந்தோஷத்தோடய அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்தா அங்க நம்ம ஹீரோவை கட்டி வச்சிருப்பாங்கல்ல, ஹீரோ தப்பிக்க முயற்சி பண்ணி கீழே சரிஞ்சு கிடக்குறாருங்க. இப்போ தான் கணவரையும் வந்து எழுப்பி விடுறாங்க. இப்போ கணவர் வாயில இருக்கிற அந்த பிளாஸ்டியும் எடுக்கிறாங்க. வந்தது யாரு? நிக்கோ தானே? நிக்கோ தானேன்ற மாதிரி ஹீரோ கேட்க, ஆமா அவதான் வந்தா, ஆனா நீ இங்க இல்லன்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நீ இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக முடியாது, நீ என் கூட தான் வாழ்ந்தாகணும்ன்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோயின் சொல்ல, ஏன் லீலா புரிஞ்சுக்கவே மாட்ற, உன்னோட வாழ முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் இங்க இருந்து போனோன்ற மாதிரியும் அவரு சொல்றாரு. என் கூட வாழ பிடிக்கலனா
எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண, அதுவும் என்ன காதலிச்சு தானே திருமணம் பண்ண, எதுக்கு என் மேல காதல் வச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான் அங்க ஹீரோ இன்னொரு உண்மையை சொல்றாருங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ முதல் வாட்டி ஹீரோயினை எப்படி தெரியுமா மீட் பண்ணிருப்பாரு. ஹீரோயின் வேலை பார்க்கற கம்பெனியுடைய லிப்ட்ல அவங்க மாட்டிருப்பாங்க. அந்த லிப்ட்ல இருந்து ஹீரோயினை அவங்க காப்பாத்திருப்பாரு. அதுல இருந்துதான் அவர் போற தியேட்டருக்கும் அவர் எங்க வெளியே போனாலும் அங்கங்க நம்ம ஹீரோயினோட மீட் பண்ணி அந்த காதல்லையும் விழுந்திருப்பாரு. நம்ம ஹீரோ ஆசிரமத்துல வளர்ந்த பையன் அப்படின்றதுனால அந்த ஆசிரமத்துல இருக்கிற அம்மா கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துக்கிறதுலாம் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோங்க. அப்படிதான் நம்ம ஹீரோவை காதலிக்கிற விஷயத்த எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்டையும் கொண்டு வந்து சொல்றாங்க. அவங்க அப்பாவுமே ரொம்ப சென்டிமெண்ட் ஆகுறாருங்க. ஏன்னா ஹீரோயினுடைய அம்மா சில வருஷங்களுக்கு முன்னாடி தவறி இருப்பாங்க. அப்படி தவறதுக்கு முன்னாடி தான் கணவர்கிட்ட இது வரைக்கும் நான் அவங்க கூட நிறைய சண்டை போட்டுட்டேன், அந்த சண்டை போட்டதுக்கெல்லாம் சாரி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போயிருப்பாங்க. அதுல இருந்து லீலாவுடைய அப்பா ரொம்ப எமோஷனலா இருப்பாரு. உங்க அம்மா போகும்போதோ சாரி கேட்டு போனா, பதிலுக்கு என்னால சாரி கேட்க முடியல, நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் கண்டிப்பா என்ன மாதிரியும் உங்க அம்மா மாதிரியும் இருக்கக்கூடாது, சண்டை போட்டு வாழ்க்கையை வீணடிக்க கூடாது, நீங்க வாழ்க்கையை நிம்மதியா சந்தோஷமா வாழணும், அப்படிப்பட்ட பையனை தான் நீ தேர்ந்தெடுக்கணும், அப்படி நீ லவ் மேரேஜ் பண்றதுல எனக்கு விருப்பம் தான், இருந்தாலும் அந்த பையன் எப்படி அப்படின்றத மட்டும் நான் விசாரிச்சு உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரியும் அங்க அவரு சொல்றாரு. அப்படி ஹீரோ எப்படிப்பட்டவர் அப்படின்றத விசாரிக்கிறதுக்கு ஹீரோயினோட மாமா இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்டயும் அந்த ஜாபை ஒப்படைக்கிறாரு. ஹீரோயினோட மாமா ஹீரோவை ஃபாலோ பண்ணி பார்த்ததுல ரொம்ப தங்கமான பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பையன் அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. ஆனா அங்கதான் நம்ம ஹீரோ ஆல்ரெடி பிரியா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியுதுங்க. ஆமாங்க, உண்மையாலேயே நம்ம ஹீரோ அப்போ நம்ம லீலாவை காதலிக்கல, பிரியாவை தான் காதலிச்சிருக்காரு. அந்த பிரியா யாருன்றத ஒரு ட்விஸ்டோட பின்னாடி ரிவீல் பண்றேன். இப்ப அந்த மாமாவுமே ஹீரோவை பார்த்து இதுக்கப்புறம் நீ இந்த பிரியாவை காதலிக்கிறத விட்டுறணும், லீலா தான் உன்னோட மனைவி, உங்க 2 பேருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுருச்சுன்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஷாக் ஆகுறாரு. லீலா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், அவளெல்லாம் காதலிக்கவே முடியாதுன்ற மாதிரியும் மறுக்கிறாரு. ஆனா அங்க ஒரு துப்பாக்கியை காமிச்சு அவரை மிரட்டி நீ லீலாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி அவங்க மாமா ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த திருமணத்தை நடத்துவாருங்க. ஏன் அந்த திருமணம் நடக்கிற நாள் அன்னைக்கு கூட ஹீரோக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இருக்காது. அப்ப கூட கட்டலுக்கு அடியில இருந்து ஹீரோவுடைய கால்ல இந்த துப்பாக்கியை அவங்க மாமா வைப்பாரு. அதுல ஹீரோ பயந்துகிட்டு தான் அங்க லீலாவை திருமணமே பண்ணிப்பாரு. ஆனா லீலாவோ இவன் நம்மள காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிறான்ற மாதிரி நினைச்சு ஏமாந்துதான் எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. இந்த உண்மையையும் இப்ப நம்ம ஹீரோ பிரேக் பண்றாரு. என்னதான் உன்னை வலுக்கட்டாயமா திருமணம் பண்ணாலும் திருமணத்துக்கு அப்புறம் அந்த ஒரு வருஷத்துல உன்னோட நான் வாழும் போதோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, உன் கூட நான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அந்த ஒரு வருஷம் தான் அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் வர 2 வருஷத்துல நீ யாருன்ற சுயரூபத்தை நீ காமிச்சிட்ட, அதனால தான் நான் விவாகரத்து கேட்கிறேன்ற மாதிரியும் சொல்றாரு. இந்த கதையை கேட்டதும் ஹீரோயினும் கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகி தான் கணவருடைய கை கட்டு எல்லாத்தையும் அவிழ்த்து விடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சமாதானமா வாழ்வோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு பிடிச்ச ரெட் கலர் சாரியை கட்டிட்டு வரேன்னு சொல்லியும் அங்க அந்த புடவையையும் ஹீரோயின் கட்டிட்டு வர, ஆனா அதை பாக்குற ஹீரோவுமே பெருசா கவனிக்காம மறுபடியும் தன்னுடைய பேக்கை அவரு பேக் பண்ணிட்டு இருக்காருங்க. லீலா டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப எதுக்கு மறுபடியும் பேக்கை பேக் பண்ற, அதான் சமாதானம் ஆயிட்டோம்ல, இதுக்கப்புறமாச்சு ஒன்னா சந்தோஷமா வாழ்வோம், உனக்கு நான் டைம் கொடுக்குறேன், டைம் ஸ்பெண்ட் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்ல, ஆனா ஹீரோ எனக்கு அந்த டைமே வேண்டாம், என முதல்ல இங்க இருந்து கிளம்ப விடு அப்படின்ற மாதிரி மறுபடியும் பேக்கை பேக் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. அவங்க கையில இருக்கிற கிட்டாரை வச்சு ஹீரோவோட மண்டையிலேயே அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல ஹீரோவை சுத்தி சுத்தி அவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையோடைய முடிவுல நம்ம ஹீரோவை ஒரு பாத்ரூம்ல நம்ம ஹீரோயின் கட்டி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுடைய கண்ணுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு அருந்ததி மாதிரி தெரியுறாங்க. ஐயோ நம்ம பேய்கிட்ட மாட்டிக்கணும் போல இருக்கே, இந்த அடி அடிக்கிறாளே என்னை விட்டுருமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கதறி அழுகிறாரு. நான் பேயெல்லாம் இல்ல, உன் மனைவி தான், என்னை இப்பவாச்சும் புரிஞ்சுக்கோன்ற மாதிரி மறுபடியும் ஹீரோயின் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப மறுபடியும் அந்த வீட்டுடைய காலிங் பெல் சவுண்டு கேக்குதுங்க. இப்ப யாருன்னு வெளியே வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்து நிக்கிறாரு. இவங்களுக்கும் அங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலைங்க. தான் அப்பா கிட்டையும் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு 10 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரியும் சொல்ல, அந்த 10 நிமிஷத்துல வீட்டுல இருக்கிற எல்லா அலங்கோலங்களையும் அவங்க சரி பண்றாங்க. அதே மாதிரி ஹீரோ ஒரு பாத்ரூம்ல தானே கட்டி வச்சிருப்பாங்க, அப்படி அந்த பாத்ரூமையும் மூடிடுறாங்க. இப்போ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோயினோட அப்பா கிட்டையும் அந்த வக்கீல் வந்து பேசுறாரு. இந்த வீட்டுக்குள்ளதான் உங்க மாப்பிள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன், ஆனா இந்த வீட்டுக்குள்ள என்னால போவே முடியலன்ற மாதிரி ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ள ஹீரோயின் வெளியே வர அந்த வக்கீல் அங்க இருந்து ஓடிடுறாரு. அந்த வக்கீல் பேச்செல்லாம் கேட்காதீங்கப்பா, அவர் சரியான லூசு, நீங்க வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லியும் இப்போ அவங்க அப்பாவையும் மாமாவையும் ஹீரோயின் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. அங்க ஹீரோயினோட அப்பாவுக்கு பெரிய நிம்மதியா இருக்கிறது, பொண்ணு 3 வருஷமா ரொம்ப சந்தோஷமா தான் கணவர் கூட வாழ்றதா அவரு நினைச்சிட்டு இருக்கிறது தாங்க. நான் கூட பயந்துட்டேமா, எங்க என்ன மாதிரியும் உங்க அம்மா மாதிரியும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்களோன்ட்டு. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை எங்கன்னு கேட்க உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஐஸ்கிரீம் வாங்க கடைக்கு போயிருக்காருன்னு சொல்ல, பக்கத்துல தானே
ஐஸ்கிரீம் கடை இருக்கு, இல்ல ஐஸ்கிரீமோட சேர்ந்து நான் கோல்ட் ஜாமும் சாப்பிடணும்னு கேட்டேன், அதனால 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கடைக்கு போயிருக்காருன்ற மாதிரிலாம் அவங்க சமாளிக்கிறாங்க. சரி, நான் பாத்ரூம் யூஸ் பண்ணுன்ற மாதிரி ஹீரோயினோட அப்பா சொல்ல, இது என் கணவருடைய பாத்ரூம், அவர் ரொம்ப பிரைவேட்டான பர்சன், அதனால அவர் பாத்ரூமை நீங்க யூஸ் பண்ணாதீங்க, கீழே இன்னொரு பாத்ரூம் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, அப்படி அவங்க அப்பா பாத்ரூமுக்கு போனதோ அங்க நம்ம ஹீரோயினோட மாமா இருக்கார்ல, அவரை நம்ம ஹீரோயின் தூக்கி ஒரு ஆணில மாட்டுறாங்க. ஏன் இப்படி மாட்டி வச்சேன்னு கேட்டதுக்கு, எவ்வளவு தைரியம் இருந்தா ராமணி வற்புறுத்தி என் கூட திருமணம் பண்ணி வச்சிருப்ப, அதுவும் துப்பாக்கியை காமிச்சு அவனை மிரட்டுறியா, நீ அப்படி பண்ணதுனால இப்ப எங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை தெரியுமான்ற மாதிரியும் ஹீரோயின் சேட் ஆகுறாங்க. நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் நான் அப்படி பண்ணேன், என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி அவங்க மாமாவும் கேட்க, சரி ஓகே எனக்கு பாத்ரூம் வருது, நான் பாத்ரூமை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரியும் அங்க ஹீரோயின் கிட்ட அவங்க மாமா சொல்லிட்டு இப்ப பாத்ரூம் நோக்கியும் போறாருங்க. அந்த பாத்ரூம்குள்ள தானே ஹீரோ வர இருக்காரு. டேய், அந்த பாத்ரூமுக்கு போவாத, அப்பா வர வரைக்கும் கீழே வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்ல, எனக்கு அவசரமா வருது, நான் அந்த பாத்ரூமுக்கு தான் போவேன்ற மாதிரி அந்த பாத்ரூம்குள்ளேயே அவர் ஓடுறாரு. இப்ப ஹீரோயினும் பின்னாடியே ஓட, ஆனா அதுக்குள்ள ஹீரோயினோட மாமா அந்த பாத்ரூமையும் திறந்து உள்ள போயிடுறாரு. அப்படி உள்ள நம்ம ஹீரோ கட்டி வச்சிருக்கிறதையும் அந்த மாமா பாத்துறாருங்க. பார்த்ததுமே அவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அவரு வெளியே வராரு. ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவர் மாமாவும் இப்ப ஹீரோயினோட அப்பாவோட வேலை விஷயமா அந்த வீட்டுல இருந்தும் வெளியே கிளம்புறாங்க. இப்ப ஹீரோயினும் அப்படியே பாத்ரூம்குள்ள வந்தா அங்க அவங்க கணவர் கட்டி தாங்க வைக்கப்பட்டிருக்காரு. இப்ப வாயில இருக்கிற அந்த பிளாஸ்டியும் அவங்க கலட்ட, உன் மாமாக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், என் கட்டை அவிழ்த்து விடு அப்படின்ற மாதிரி சொன்னா, நீ என்ன பண்ணாலும் சரியாதான் பண்ணுவ, நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, அதனால தான் அவ உன்னை கட்டி வச்சிருக்கா, அதனால நீ இதை அனுபவின்னு சொல்லிட்டு போறான். உன் குடும்பமே சரியான ஜால்ரா குடும்பமா இருக்கு, அப்பயும் என்ன வற்புறுத்தி தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இப்பயும் வற்புறுத்தி தான் விவாகரத்து பண்ண விடாம தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாரு. சரி ஓகே, வற்புறுத்தியாச்சு கேட்கணுமே, நீ தயவு செஞ்சு என் கூட இரு, நம்ம இதுக்கப்புறம் சந்தோஷமா வாழலாம், நான் கூட ஒரு வருஷம் ஷூட்டிங்ல இருந்து பிரேக் எடுத்திருக்கேன், புரிஞ்சுக்க ஏன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எவ்வளவோ கேட்க, ஆனா ஹீரோ புரிஞ்சுக்க மறுக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு அந்த ப்ரொடியூசர் இருக்கார்ல ராஜேந்திரன், அவரோட ஆட்களோட வராங்க. இங்க ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட, நான் உனக்கு சாப்பிடறதுக்கு எதனா சூப்பரா வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அந்த வீட்டை லாக் பண்ணிட்டு வெளியே வந்தா அந்த ப்ரொடியூசர் நின்றுகிட்டு இருக்காரு. நீ என்னையா இங்க பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, மேடம் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன், என் கூட வாங்க மேடம் அப்படின்ற மாதிரி அவரு வண்டிலையும் ஹீரோயினை உட்கார வச்சுக்கிட்டு ஹீரோயின் மூக்கிலேயே ஒரு கச்சிப்பை வைக்கிறாங்க. பார்த்தா அந்த ப்ரொடியூசர் நம்ம ஹீரோயினை கடத்ததுக்கு தான் வந்திருக்காரு போல. அப்படி ஹீரோயினையும் கடத்தி அவங்க ஒரு வண்டியில கூட்டிட்டு போக, இங்க வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க வக்கீலுக்கும் சந்தேகம் அதிகரிச்சு அங்க ஒரு மரத்துல ஏறி பாக்குறாருங்க. அப்படி மரத்துல ஏறி பார்க்கும் போதோ அங்க பாத்ரூம்ல நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கிறத அவரு கவனிக்கிறாரு. ஆனா வக்கீல் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஹீரோக்கு ஏதோ வயிறு சரியில்லை போல இருக்கு, அதனாலதான் உட்காந்துட்டு இருக்காரு, என்ன கஷ்டமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். கண்ணாடி டோர் வேற இருக்கிறதுனால ஹீரோ காப்பாத்துங்கன்னு சொல்றது கூட அவருக்கு கேட்க மாட்டேங்குதுங்க. சார், உங்க வயிறு மட்டும் சரியாயிடுச்சுன்னா கொஞ்சம் இங்க வந்து இந்த பத்திரத்துல சைன் போடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோவும் மறுபடியும் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. ஆனா அதை புரிஞ்சிக்க முடியாத வக்கீலும் கீழே மரத்துல இறங்கி ஹீரோ வெளியே வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோடைய வீட்டுக்குள்ள ஒரு திருடம் பூந்துடுறாருங்க. கொள்ளையடிக்க உள்ள வந்தா வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இப்ப பாத்ரூம்குள்ள உள்ள வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்கிறது திருடம் பாக்குறான். டேய், உன்னை யாரா இப்படி கட்டி வச்சது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஹீரோவுமே, என் மனைவி தான் கட்டி வச்சா, என்னை எப்படின்னா காப்பாத்து அப்படின்னு அந்த திருடங்கிட்டயே ஹெல்ப் கேட்கிறாரு. ஆனா திருடன் ஹீரோவை காப்பாத்தாம அங்க இருக்கிற பாத்டப்ல ஜாலியா குளிக்கிறது, அந்த வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா விளையாடுறதுன்ற மாதிரி எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவுமே அந்த திருடனை கூப்பிட்டு ஒரு கிரெடிட் கார்டை கொடுக்குறாரு. இந்த கிரெடிட் கார்டுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, இந்த பணத்தை நீ எடுத்துக்கோ, கொஞ்ச நேரத்துல என் பொண்டாட்டி இங்க வருவா, அவளை இந்த இடத்துல கட்டி வச்சுட்டு என்னோட கட்டை அவிழ்த்து விடு அப்படின்ற மாதிரி அவருக்கு நடந்த எல்லா சம்பவத்தை பத்தியும் அந்த திருடன் கிட்ட சொல்ல, இப்ப அந்த திருடனும் அதுக்கு டீல் அப்படின்ற மாதிரி சம்மதிக்கிறான். இங்க நம்ம ஹீரோயினை கடத்திக்கிட்டு இந்த ப்ரொடியூசரும் அங்க இருக்கிற ஒரு பழைய சர்ச்சுக்கு வராரு. ஹீரோயின், என்னை எதுக்கு இப்படி கடத்தி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேட்டதுக்கு, மேடம் நீங்க 1 வருஷம் பணமே பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அப்ப என்னோட கடனை நான் எப்படி அடைக்கிறது, அதனால நீங்க எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு நீங்க சம்மதிக்கிற வரைக்கும் உங்களை இப்படிதான் கடத்தி வச்சிருப்பேன்ற மாதிரியும் சொல்ல, இப்போ ஹீரோயினும், இதுக்குதான் நீ கடத்தி வச்சியா, இதுக்கு நான் சம்மதிக்கிறேன், தயவு செஞ்சு கட்ட அவிழ்த்து விடு அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்கறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு 2 போலீஸ்காரங்க வேற வராங்க. ஆனா அந்த போலீஸ்காரங்க கிட்டயோ இங்க ஷூட்டிங் நடக்குது, மேடம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் அங்க இந்த ப்ரொடியூசர் சமாளிக்க, அதையும் போலீஸ்காரங்க நம்பி இந்த ஷூட்டிங் பாக்குறதா சொல்லி அங்க உக்காந்துறாங்க. ஹீரோயின் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம, அப்பதான் நீங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்க, மதியம் எல்லாரும் சாப்பிடலாம்ல அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட சொல்ல, இந்த லொகேஷனுக்கு எந்த ஆப்லயும் சாப்பாடு கொண்டு வர மாட்டாங்கன்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. அப்பதான் என்னோட அசிஸ்டன்ட்டுக்கு நீங்க கால் பண்ணுங்க, அவரு சாப்பாட்டை ரொம்ப ஸ்பீடாவே வந்து டெலிவர் பண்ணுவாருன்ற மாதிரி ஹீரோயின் ஒரு நம்பர் கொடுக்க, அப்படி அந்த அசிஸ்டன்ட்டுக்கும் கால் பண்றாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு மாஸ்க் மேன் வராருங்க. அப்படி அந்த மாஸ்க் மேன் அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போடுறாரு. அப்படி அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினையும் கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டு காப்பாத்துறாரு. அப்பதான் தெரியுது அது நம்ம ஹீரோயினுடைய ஆளு அப்படின்ற மாதிரி. எப்படியோ அந்த ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஹீரோயின் தப்பிச்சு இப்ப தன்னுடைய வீட்டுக்கு வந்து
சேர தன்னோட வீட்டு கதவை திறந்தா அந்த வீட்டுக்குள்ள திருடன் இருக்கிறதையும் ஹீரோயின் பாக்குறாங்க. டே யாரா நீ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பதறி போக இப்ப அந்த திருடனும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க ஒரு பொருளை எடுத்து ஹீரோயினோட மண்டையிலேயே அடிக்கிறாங்க. அதுல ஹீரோயின் இப்போ மயங்கி விழறாங்க. இப்ப எந்த பாத்ரூம்ல ஹீரோவை கட்டி வச்சிருக்காங்களோ அதே பாத்ரூம்ல ஹீரோயினையும் அந்த திருட கட்டி வைக்கிறான். இப்ப ஹீரோ முன்னாடியும் வந்து, சார் இப்ப மட்டும் உங்க கட்டை அவிழ்த்து விட்டனா நீங்க என்ன அடிச்சு போட்டுட்டு அந்த 2 லட்ச ரூபாய் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. அதனால உங்களோட உங்க மனைவியையும் கட்டி வைக்கிறேன். உங்க கிரெடிட் கார்டை நானே எடுத்துக்கிறேன். உங்க வீடு வேற பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா, அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு பார்ட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்ப போறேன்ற மாதிரியும் அந்த திருட சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினை உத்து பாட்டுதும், இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா தானே சார் இருக்காங்க, இவங்களை எதுக்கு பிரியணும்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்கன்னு சொல்லிதான் வாழ முடியாது, நல்ல குணத்தோடையும் இருக்கணும்ன்ற மாதிரியும் ஹீரோ சொல்றாரு. சார் மனைவியை பிரியணும்னு நினைக்கிறது எப்படி தெரியுமா, ஒரு ஆத்துக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கிற படகுல ஓட்டையா இருக்கிற மாதிரி அந்த ஓட்டையும் உங்களால அடைக்க முடியாது. தண்ணியில குதிச்சு தப்பிச்சிடலான்னு பார்த்தாலும் அங்க முதல்ல வந்து கிடைக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில தான் நீங்க மாட்டிருக்கீங்க. அதனால உங்க மனைவியை பிரியணும்னு நினைக்காம எந்த சண்டைனாலும் பேசி சமாளிச்சு ஒன்னா வாழணும்னு நினைச்சு பாருங்க, ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோவுமே நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறதாகவும் அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ போறேன், அதனாலதான் இந்த பொண்ணை பிரிய போறேன்ற மாதிரியும் சொல்றாரு. எப்படியோ போங்கன்னு சொல்லி இப்ப அந்த திருடனும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க கூட்டிட்டு வந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இங்க ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் கண்முழிக்கிறாங்க. அங்க தான் கணவர் உட்காந்துக்கிட்டு இருக்க, இப்ப உன்னையும் கட்டி வச்சிட்டாங்க, என்னையும் கட்டி தான் வச்சிருக்காங்க, இந்த நேரத்துலயாச்சும் நம்ம பேசி சமாளிச்சு ஒன்னு சேர்ந்து வாழ பாப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ மடியிலேயே வந்து உட்கார. ஆனா அது எதுவுமே ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. தான் மனைவியையும் கீழே இறங்க சொல்றாரு. இப்ப மறுபடியும் அந்த வீட்டுடைய காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. யாருன்னு திறந்து பார்த்தா அங்க நம்ம நிக்கோ வந்து நிக்கிறாங்க. திருடனுக்கும் அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. அப்பதான் நிக்கோவுமே, நான் தான் ராமுடைய காதலி, அவனை இப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரியும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்க, ஓ உங்களை பத்தி தான் ராம் சார் சொல்லிக்கிட்டே இருந்தாருன்ற மாதிரி இப்ப அந்த நிக்கோவையும் அந்த திருடன் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நிக்கோவையும் அந்த பாத்ரூம்ல கட்டி வைக்கணும்ன்ற மாதிரி பிளான் பண்றான். ஆனா நிக்கோவுக்கு தெரியுது உள்ள இருக்கிறது திருடதான்னு சொல்லி. நிக்கோ ஆல்ரெடி ரொம்ப நல்லாவே சண்டை போடுவாங்க. அப்படி அந்த இடத்துலயும் அந்த திருடனை போட்டு நிக்கோ புரட்டி எடுக்கிறாங்க. கூட இருக்கிற திருடனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க அடிக்க, அப்பதான் அங்க ஒரு கண்ணாடியை எடுத்து இந்த நிக்கோவையும் நம்ம திருடன் அடிக்கிறாங்க. ஒரு வழியா நிக்கோவும் மயக்கம் போட்டு விழ, இப்போ அதே பாத்ரூம்ல நிக்கோவையும் அந்த திருடன் கட்டி வைக்கிறான். இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தா நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸோட அந்த திருடன் அந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறான். இப்ப இந்த பாத்ரூம்குள்ள நம்ம ஹீரோ, ஹீரோயின், இந்த நிக்கோ 3 பேருமே கட்டி வைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நிக்கோவும் அப்படியே மயக்கத்துல இருந்து எழுந்துக்க அங்க நம்ம ஹீரோ கட்டி வைக்கப்பட்டிருக்கிறத பாக்குறாங்க. யார் இப்படி கட்டி வச்சான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, என் மனைவின்னு அவரு சொல்றாரு. எனக்கு அப்பவே தெரியும் உன் மனைவி இதுதான் பண்ணுவான்ட்டு. நான் வீட்டுக்கு வரப்போ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி பேசினா, ஆனா அவ சுயரூபம் இதுதான் அப்படின்ற மாதிரி கண்டமேனிக்கு நம்ம ஹீரோயினை போட்டு திட்ட. அப்பதான் ஹீரோவுமே, ஹீரோயினே பின்னாடிதான் உக்காந்துட்டு இருக்கா, பார்த்து பேசுன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. இப்ப அந்த ரூமுக்குள்ள 3 பேருக்கும் இடையில பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்குங்க. அதுல நம்ம ஹீரோவும் இந்த நிக்கோவும் ஒன்னு சேர்ந்து ஹீரோயினை போட்டு பயங்கரமா கத்துறாங்க. உன் கூட அவன் வாழ பிடிக்கலன்னு சொல்லி தானே என்னோட வாழணும்னு ஆசைப்படுறான், அவனை இப்படி கடத்தி வைக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு அப்படி நிக்கோ பேசுறது எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஹீரோயினும், இதுக்கு மேலேயும் நம்ம கணவரை தடுக்க வேண்டாம், ஏன்னா தடுத்தா நம்மளோட தன்மானத்துக்கு தான் பிரச்சனையா வந்து அமையும் நினைக்கிறேன்ற மாதிரியும் தான் கையில இருக்கிற கட்டையும் அவளுக்க சொல்றாங்க. அப்படி 3 பேருமே மாறி மாறி அந்த கட்டெல்லாம் அவிழ்த்துக்க இப்ப வீட்டுக்கு வெளியவும் வராங்க. அந்த திருடன் ஓடி போனதுக்கு அப்புறம் அந்த வீட்லயும் இவங்க 3 பேரும் கலந்து பேசுறாங்க. நீ கேட்ட மாதிரியே விவாகரத்தை நான் கொடுத்துட்றேன், ஆனா எனக்காக ஒரு 3 மணி நேரம் மட்டும் என் கூட ஸ்பெண்ட் பண்ணு, இதுதான் நம்மளோட கடைசி 3 மணி நேரம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோவுமே நிக்கோ கிட்ட நீ மார்னிங் வா, இவளோட அந்த கடைசி 3 மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டோம். நிக்கோவை வீட்டுக்கு அனுப்புறாரு. இப்போ ஹீரோயினோட அவர் அப்படியே வெளியே போறாரு. இப்போ ஹீரோயின் அந்த 3 மணி நேரத்துல அந்த 3 வருஷம் தான் கணவருக்கு அவங்க கொடுக்காத எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கணவரோட நேரத்தை செலவிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு வாட்டி கூட நம்ம ஹீரோக்கு லீலாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றதும் அவங்களோட வெளியே போறது அப்படின்னு சொல்லி எதுவுமே பிடிக்கலைங்க. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேருமே சுமூகமா பிரியறது மட்டும்தான் ஒரு நல்ல முடிவா இருக்கும்ன்ற மாதிரியும் அந்த பிரிவுக்கு 2 பேரும் மியூச்சுவலா சம்மதிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினையும் நம்ம ஹீரோ வீட்டுல வந்து விடுறாரு. அங்க லீலா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஹீரோ வெளியே வராரு. அந்த வக்கீல் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு போல. சார் டைவர்ஸ் பத்திரத்துல சைன் போட்டீங்கன்னா என் வேலையை பாப்ப அப்படின்னு அவரு சொல்ல, இப்போ ஹீரோவும் அந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போட, என் மனைவி இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கா, காலையில போய் அவகிட்ட சைன் வாங்கிக்கோன்ற மாதிரி வக்கீல் கிட்ட சொல்ல, ஆனா ஹீரோயின் எழுந்து வந்து நான் இன்னும் தூங்கல சைன் போட்டுறேன்ற மாதிரி அந்த சைன் போட வராங்க. ஆனா சைன் போடுறப்போ திடீர்னு அவங்களுக்கு மயக்கம் வருதுங்க. அப்படி மயங்கியும் விழறாங்க. அதே வேலையில தான் நிக்கோ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வேற வீட்டுக்கு வர ஹீரோ அதை பார்த்து ரொம்ப பதறி போறாரு. இப்போ தான் மனைவியையும் நிக்கோவோட கார்ல ஏத்திக்கிட்டும் வண்டியை வேகமா எடுத்துக்கிட்டு தான் மனைவியை காப்பாத்துறதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு.
இதையெல்லாம் அந்த பக்கமா வர ஹீரோயினோட அப்பாவும் பாக்குறாரு. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்ற மாதிரி இப்போ அவரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓட அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயின் லீலா பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம லீலா ஒரு வருஷம் அவங்க டைரக்ஷன் ஃபீல்ட்ல இருந்து பிரேக் எடுத்திருக்காங்க போல. அதை எல்லாத்தையுமே அங்க புரிஞ்சுக்க இப்ப ஹீரோவும் ஒரு மாதிரி கில்ட்டி ஆகுறாரு. நீ ஏன் லீலா இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்க லீலாவுமே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி இதை வச்சு நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணி என் கூட இருக்க வைக்கணும்னு நினைக்கல. எல்லா பொண்ணுமே கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்லயே இருக்கணும்னு நினைக்காம அவளுடைய கனவை பார்க்கணுன்ற மாதிரி போறது ஒன்றும் தப்பில்லையே. அப்படிதான் என்னுடைய கனவை பார்க்கணுன்ற மாதிரி என்னோட வேலையில போய் நான் கான்சென்ட்ரேட் பண்ண. இங்க எத்தனையோ கணவர்கள் வேலைக்கு போகும் போதோ தான் கூட நேரத்தை செலவிட முடியலன்னு தெரிஞ்சுமே வீட்டுல மனைவிகள் காத்திருக்கிற மாதிரி உன்னால ஏன் காத்திருக்க முடியல. எனக்கு எங்க அப்பா மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். உன்னோட குணங்கள்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் உன்னை காதலிச்சேன். ஆனா அதுவும் மாறுன்ற மாதிரி இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீ என்னை விட்டு போனாலும் எனக்குன்னு ஒரு சொந்தம் வந்துருச்சு. அதுதான் என் வயித்துல வளர்ற அந்த குழந்தை. அதுவே எனக்கு போதும். நீ விட்டுட்டு போ. இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுன்னு சொல்லிட்டோம் தான் அப்பாவோட நம்ம லீலா அங்கிருந்து கிளம்ப. அப்பதான் லீலாவோட அசிஸ்டன்ட்டும் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை பார்த்தோம். லீலா மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். அவ உன்னை இப்பதான் காதலிக்கிறான்னு நினைச்சியா? சின்ன வயசுல இருந்தே காதலிக்கிறா. நீ சின்ன வயசுல நாய்க்குட்டிக்கு கேக் கொடுக்கும் போதே அவ உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற அந்த கதையை சொல்றாங்க. அது இல்லாம அந்த ஆசிரமத்துல நீ ரொம்ப நல்லா வளரணும்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருக்குமே அவ அப்பப்போ டொனேட் பண்ணி உதவி பண்ணிருக்கான்ற மாதிரியும் நம்ம ஹீரோயினோட காதலை பத்தி சொல்றாங்க. அப்படி இதெல்லாம் கேட்க தான் ஹீரோக்குமே தான் மனைவி நம்மள எவ்வளவுலாம் காதலிச்சிருக்கா அப்படின்ற மாதிரியும் புரிய வருது. இப்ப மறுபடியும் நம்ம ப்ரொடியூசர் இருக்காரு பாத்தீங்களா ராஜேந்திரன், அவரு ஹீரோயினை கடத்துறாருங்க. எது மறுபடியும் தான் பொண்டாட்டிய கடத்திட்டாங்களான்னு சொல்லி இப்ப ஹீரோ தான் மனைவிய காப்பாத்தணும்னு சொல்லி போறாரு. ஹீரோயின் கிளைமேக்ஸ் ஷூட்டுக்காக ஒரு செட்டு போட்டிருப்பாங்களே, அந்த செட்டுல தான் இப்ப நம்ம ஹீரோயினையும் அவரு வைக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு 3 விதமான ட்ராப் இருக்குங்க. அந்த ட்ராப்ல இருந்து தான் மனைவியை எப்படினா காப்பாத்தணும்ன்ற மாதிரி ஹீரோ போராடுறாரு. ஹீரோவோட சேர்ந்து இப்போ ஹீரோவோட காதலி அந்த நிக்கோ இருக்காங்கல்ல, அவங்களும் அங்க போராட. அப்படி போராடி எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோயினையும் காப்பாத்துறாங்க. அப்படி காப்பாத்தும் போதுதான் அங்க இன்னொரு ட்விஸ்ட் தெரிய வருதுங்க. ஆக்சுவலி திருமணத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட பிரியான்னு சொல்லி ஒரு பொண்ணு போன்ல பேசியிருப்பாங்களே, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அன்னோன் நம்பர்ல இருந்து நம்ம ஹீரோயின் லீலா தான் அப்படி ஒரு பேர்ல பேசியிருப்பாங்க. அதையும் அங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க நிக்கோவுமே வந்து உங்க 2 பேருக்கு நடுவுல நான் தான் வந்துட்டேன், எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு, நீ அந்த பொண்ணோட வாழ்றதுதான் சரி, ஏன்னா அவளை விடலாம் என்னால உன்னை காதலிக்க முடியாது. இதுக்கப்புறம் கணவர் மனைவிக்குள்ள சண்டை வந்ததுன்னா உடனே விவாகரத்து தான் முடிவுன்னு நினைக்காம புரிஞ்சுக்கிட்டு அந்த சண்டைய சமாளிச்சுக்கிட்டு வாழ பழகுங்க அப்படின்னு நிக்கோவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம ஹீரோ தான் மனைவி கிட்ட வந்து சாரி கேக்குறாரு. தான் உன்னை இப்போ முழுசா புரிஞ்சுக்கிட்டதா சொல்லி நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அங்கதான் ஹீரோயினோட இன்னொரு பிளானையும் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ப்ரொடியூசர் உண்மையாலேயெல்லாம் நம்ம ஹீரோயினை கடத்திருக்க மாட்டாருங்க. இந்த சிம்பத்தியை உருவாக்கத்துக்கு தான் கடத்திருப்பாரு. அப்படி நீ என்ன கடத்தினா உனக்கு நான் அடுத்த படம் பண்றன்ற மாதிரி ஒரு டீல் போட்டுக்கிட்டு தான் அவங்க இதை பண்ண வச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்கு வந்த திருடன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே ரொம்ப கெட்டவெல்லாம் இல்லைங்க. அவனும் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் தான். ஹீரோயினை அந்த மாஸ்க் மேன் வேஷத்துல வந்து காப்பாத்தினது கூட அந்த திருடன் தாங்க. உன்னை ஒரு ஆக்டரா நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், அதுக்கு நீ இதெல்லாம் பண்ணி கொடுன்ற மாதிரி அதையும் தான் கணவர்கிட்ட இருந்து சிம்பத்தியா எடுக்கிறதுக்கு தான் ஹீரோயின் அப்படி ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. இப்படி பல ட்விஸ்டுகள் காமிச்சு உண்மையா நம்ம காதல் ஜெயிக்கணும்னா நம்ம என்ன எல்லைக்கு வேணா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான படம், ரொம்ப ஜாலியா பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த படத்தை பாருங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் ரொம்ப ஷார்ட்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓடிடியில் உங்களுக்கு ரொம்ப ஜாலியாவே இந்த படம் இருக்கும். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.